வெல்கம் டு மாணவன்.com. மாணவன் வீடியோஸில் நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ கியூப் ட்ரிக்ஸ், கணங்கள் சம்மந்தமான ட்ரிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி பார்க்கும்போது இதை போல் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம டைமை மிச்சப்படுத்தலாம். எல்லா கொஸ்டின் அந்த ஆன்சரையும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாணவன் இணையதளம் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லித்தராங்க. இது போல் ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வேறு எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லையும் பார்க்க முடியாது. மாணவன் என்ற இணையதளத்தின் மூலம் தான் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸ் சம்மந்தமான அனைத்து வகையான ரொம்ப கஷ்டமான சம் கூட நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 12 கியூப். 12 கியூப் இதுக்கு என்னங்க ஆன்சரு உடனே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 12 × 12 × 12 அப்படி போட்டு அதுக்கான மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சரை நீங்கள் கொண்டு வருவீங்க. ஸோ இதில் லாட் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு போகும் எக்ஸாம் டைமில். ஸோ அது எவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு ட்ரிக்ஸாக சொல்லித்தர போகிறாங்கிறத பாருங்கள். ஸோ இதுமாரி க்யூப் வந்துச்சுன்னா, இப்போ கணங்கள்ங்கிறது இந்த க்யூப் சொல்கிறாங்க. ஸோ இதுமாரி க்யூப்பில் 10லேருந்து 19, ஓகேவா, 10 to 19 இந்த மாடுலேஷனில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை போடணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் 12 கியூப் எந்த ஃபார்முலா போடணுங்கிற சொல்கிறேன். 1b² b கியூப். ஓகேவா, 2b 2b². ஓகேவா, இப்போ இதை பியாக வச்சுக்கிங்க. இந்த ஒன்றுங்கிறது பாருங்கள், இந்த ஒன்றுங்கிறது இந்த ஒன்று சேம். ஓகேவா, இந்த ஒன்று சேம். ஸோ அதை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இந்த ரெண்டை மட்டுமே நான் எடுத்து இதில் சப்மிட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் 1 2 ஏன் இங்கே 2 போடுறங்க தெரியும். ஓகேவா, இந்த b = நீங்கள் 2 வச்சுக்கணும். இங்கே என்ன நம்பர் வருதோ, லாஸ்ட் நம்பர் என்ன வருதோ அது நீங்கள் பியாக வச்சுக்கிட்டா அதுலேருந்து நீங்கள் இந்த சம்மை போட்டுடலாம். ஓகேவா, 1 2 2² 2 கியூப் 2 × 2. ஏன் இங்கே 2 போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியுதா, இங்கே b வந்துருக்கு. ஸோ அதனால் இந்த 2 இங்கே போடுறேன். 2 × 2². ஓகேவா, இப்போ பாருங்கள் 1 2 2² என்ன 4, 2 கியூப்ங்கிறது என்ன 2 × 2 × 2 8. ஓகேவா, 2 × 2ங்கிறது என்னங்க 4, 2 × 2². அப்போனா 4 × 2 எவ்வளோ 8. இப்போ பாருங்கள் 8 2 இங்கே ஏற்கனவே இந்த 12 2 வச்சுன்னா பேலன்ஸ் 1. இந்த 1 இங்கே தூக்கி அங்கே மேலே போடுறேன். 3 + 4 7 1. ஸோ 1728 12 கியூபுக்கான ஆன்சர். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இதே போல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கலாம். இந்த போல் நிறைய வீடியோஸ் எல்லாமே மாணவன் வீடியோஸில் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் மாணவன் இணையதளத்தில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கான கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. என்ன இந்த கான்செப்ட்னா, ஒன்லி இந்த ஃபார்முலா 10லேருந்து 19 கியூப். ஓகேவா, 20க்கு வரக்கூடாது. 10லேருந்து 19க்கு மட்டுமே இந்த ஃபார்முலேஷன் போடணும். என்ன ஃபார்முலா இதை பாருங்கள், 1b b² b கியூப் 2b 2b². இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இதே போல் நீங்கள் 13 கியூபு 14 கியூபு 15 கியூபு எல்லாமே நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது சம்மந்தமான வீடியோஸை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ.